Hi guys, today we are headed to Atmanadar temple, also known as Avadiyar Kovil at Tirupperundurai. So this is the temple we are heading to. Namaskaram, Mama. Now we have got a guide. நான் பேசலாமா? பேசுங்க. உங்களை அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 9159854014. இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போறது பெருசில் இங்க என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம்ங்கிறது ஒரு பயனுள்ளதா இருக்கணும். வந்தம் போனோன்னு ஓடக்கூடாது. ஆலயங்கள்னாலே சிறப்புகள் இருக்கு. ஆவுடையார் கோயிலில் மட்டும் சிறப்பு இல்லை, அனைத்து ஆலயங்களிலும் சிறப்புகள் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது. சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பதிகம். அதில் முதல் பதிகம் சிவபுராணம். 95 வரி 95 சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது. இவ்வளோ சிறப்பு உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. திருவாசகம் மட்டும் மாணிக்கவாசர் பாடலை திருக்கோவையாரும் பாடியிருக்கார். அதுக்காக ஒரு 14 பைண்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது எப்போ வரும்னு சாமிக்கு தான் தெரியும். நான் காமிச்சதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம். இப்படி வாங்க, எல்லாருமே கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும். இங்கே வீதியில் நின்றுட்டே சாமியை பார்க்கலாம். வளைவு தீபம் சாமி இருக்கிற இடம். சாமியை மட்டும் பார்க்கறது பெருசு இல்லை. மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம். பார்க்கலாம். சுவாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்புல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை, வழக்கு பெயர் ஆவுடையார் கோவில். கிட்டக்க வாங்க. மேலாக 2 பொம்மை, அங்கே கருப்பியானைக்கு கீழே 2 பொம்மை இருக்கு. ஒன்று குரங்கு, ஒன்று உடும்பு. குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள், பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு பிடிய விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடியா இறைவனை வழிபட போகணும்னு உலகத்துல எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்துக்கிறது இந்த கோயில். மெதுவா வாங்க. அப்பாடி முடியல. அம்மா பேசலாமா? முருகன் கையில என்ன இருக்கும்? முருகன் கையில வேல் இருக்கும். வேலாயுதன்னு பெரிய முருகனை வில்லோட காமிச்சிருக்கான். வில்லுக்கு அதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில்லொன்னு இருக்கான். எல்லாரும் வேலவர், இங்க வில்லவர். வித்தியாசமே மெயின் நோக்கம். காப்பி அடிக்கப்படாது. தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில இந்த பக்கம் எப்படி இருக்கும்? இப்படி வாங்க ஐயா. தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில இந்த பக்கம் எப்படி இருக்கும்? தெற்கு பார்க்க ஆலமரத்தடியில அட்னக்கால் போட்டு சின்முத்தியோட உட்கார்ந்து இருக்கும். இங்க உட்காரல நின்னபடி. கையில சின்முத்திரை இல்ல, வீணை. மேல ஆலமரம் இல்ல, சப்த ரிஷிகள். எல்லாமே வித்தியாசம். இது கிழக்கு பார்க்க. வித்தியாசமே மெயின் நோக்கம். இறந்த பிறகு சொர்க்கம் இருக்கோ இல்லையோ, உயிரோடு சொர்க்கம் கோயில்கள். மனிதர்கள் தன்னுடைய பிரியத்தை பேசி வெளிப்படுத்துறோம். நாய் வாழாட்டி நன்றியை காமிக்குது. மாடு நக்கி கொடுத்து தன்னுடைய பிரியத்தை காமிக்கிறதாக நக்கி கொடுத்து பிரியத்தை காமிக்கிறது. இங்கே இந்த கழுத்தாடு மடிப்பு சதையெல்லாம். இங்கே சிவனும் சங்கர நாராயணர். பாதி சிவன் மழு அடையாளம், பாதி சங்கு பெருமாள். சங்கர நாராயணர். சரிங்களா? நடராஜா இந்த காலத்துக்கு போட்டு ஆடுவார். நடராஜர் இடது கால். கிட்டக்க வாங்க. இப்படி இருக்கும். இடது கால் தானே? இடது கால் மேல இருக்கும். இடது பதம் தூக்கி ஆடுமனு பாட்டே இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டியராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்துல. ஏன்பா இடது காலையே தூக்கி ஆடி எல்லா இடத்துலையும் கால் வலிக்கலையான் இருக்கான். அன்பின் வெளிப்பாடு. ஒரு பக்தன் கேட்டதுக்காக வலது கால் தூக்கி ஆடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு வலது கால். மறுபடியும் என்ன பார்க்கணும்? பாதம் தலையில இருக்கு. தூக்கி போட்டா பாதம் மேல இதான் அமைப்பு. மதுரையில் காலத்துக்கு மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான் காலை. சில ஊர்ல இப்படி காமிச்சிருக்கான். இது மாதிரி காலப்பட முடியாது. அதான் சாமி நடனம் ஆடினா யார் மத்தம் அடிப்பா? நந்தி. இங்க யார் அடிக்கிறா? ஆஞ்சநேயர். எல்லாமே வித்தியாசம். கொட்டி கிடக்கு. என்ன சாமி அம்பாளுக்குள்ள போட்டி வருது. சாமி காலத்துக்கு ஆடுறார். ஊர்த்தவ தாண்டவம். பெண்ணுனாலையும் ஆட முடியும். ஆணுக்கு பெண் மட்டும் கிடையாது. பெண் காலத்துக்கு ஆடப்படாது. கட்டுப்பாடு ஜாஸ்தி அந்த காலத்துல. பெண்ணால முடியலைன்னு நாங்கெல்லாம் கோவப்பட்டா என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், அடிப்போம். எங்கள் லட்சணம். நீங்கள் கையை சொடக்கு போடுவீங்களாம். சேலை சுருக்கம் வடிச்சிருக்கான். கிட்டக்க வாங்க. இது சிவசலமா விஷ்ணு சலமா? இது சிவஸ்தலம். சிவஸ்தலத்துல பெருமாளுக்கு தான் முதல்ல அவங்கள பாகுபாடு கிடையாது. குடல உருவி மாலையா போட்டிருக்காரு நரசிம்மர்.
குடலை கீறும்போது கைவாக குடல் வெளியில் வந்துருக்கா கிட்ட வந்து எடுங்க. ஒரு வெயிட்டு ஏற்றும் போது முழங்கால் எலும்பு இந்த கிருதாங்கிற நாகரிகம் அந்த காலத்தில் இளைஞனே வச்சிருக்காங்க. எல்லாம் சைட் பண்ணலாம் அந்த காலத்துலேயே எல்லாம் காப்பி தான். இப்படி வா கிட்டக்கவா. இங்கே பாதத்தில் நரம்பு எலும்பு கூர்மையான நகங்கள். உழைப்பு ஒன்னே குறிக்கோள். உழைப்பு ஒன்னே குறிக்கோள். அப்போ இப்போ களவாணி துணை ஒன்னே குறிக்கோள் நாடுவா. பேசப்பட நல்லதான் பேசணுவா. இது மாதிரி இறக்கம் எல்லா கோயிலையும் இருக்கு. இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பியெல்லாம் வரப்போதுன்னா 6 வகை கம்பியை கல்லில் அடிச்சிருக்கான். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8பட்ட கம்பி, முறுக்கு கம்பி, 10பட்ட கம்பி, 6பட்ட கம்பி, 6 திணிச்சு கம்பியை கல்லில் அடிச்சிருக்கான். எல்லாம் இரும்பில் வந்துருக்கு. இதை மரச்சட்டை மாதிரி நினைச்சிட்டு வளையம் போட்டு ஆணி அடிச்சு டைட் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு பூ வேலைப்பாடு. இதை கொடுங்கைங்கிறோம், கல் தாழ்வாரம். வீட்டு கம்பு கட்டி கீத்து கட்டுறோம், கை அடிச்சு ஓடு போடுறோம். உழைப்பு ஒன்னே குறிக்கோள். பெரிய கோவிலுக்கு 1000 மண்டபம் ஒரு சிறப்பு. மதுரை, சேம்பரம், ராமேஸ்வரம் எல்லா ஆயிரக்கால் மண்டபம் 1000 தூண் விட்டு கட்டியிருக்கான். இந்த ஊரில் இதில் 500 தூண் அடுக்கியிருக்கான். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 இதில் 500 அதில் 500 2 தூண் 1000 மண்டபம். செய்யறது தான் சிறப்பு. செயற்கரிய செய்வார் பெரியர். இப்படி வாங்க இங்கே வரலாம். சதமடிப்பு கால் பள்ளம். அங்கே பார்க்கலாம். இங்கே பார் இந்த பள்ளம். உழைப்பு வா. இங்கே சதை பிடிப்பு கரண்டகால் சதை. மடிப்பு பிடிப்பு கரண்டகால் சதை. பொட்டி கிடக்கு. அதுல ஒரு ஆர்னமெண்ட் பாருங்க. எந்த காலுக்கு ஒரு ஆர்னமெண்ட். முன்னுக்கு வாங்க. முழங்கால் மூட்டு கிட்டக்கவா. முழங்கால் மூட்டு, முழங்கால் எலும்பு, மூட்டு எலும்பு. அக்கறை என்ன கரை? அக்கறை. இப்ப அனைத்தும் கரை. நாடு ஒண்ணு கூட சுத்தம் இல்ல. வெந்து வைத்திருக்கிறது. Fibular head. அப்படியே பருத்து. Fibular head, patellar tendon, patellar tendon. சாமி எதிர்த்தாப்புல இருக்கு. சிவன் கோயில நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம். கொடிமரம் பலிபீடம் இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். 2வது சாமிக்கு உருவம் கிடையாது, உட்கார்ந்த பீடம் தான் இருக்கு. மேலே லிங்கம் இல்லை. மேலே லிங்கம் இல்லாத கவசம் வச்சிருக்காங்க. சுவாமி பேரு ஆத்மநாதர்னு பேரு. ஆத்மானா உயிர், நாதனா தலைவன். உலகத்தில் உள்ள உயிருக்கு ஒரு தலைவரா இருக்காரு. நம்ம உயிருக்கு நம்மளுடைய உடம்பு வடிவம். சுவாமிக்கு கோவிலதான் வடிவம். கற்பூரத்தை சாமியிட காமிச்சு எல்லா கோயிலும் வெளியில கொடுப்பாங்க, தொட்டு கும்பிடலாம். இங்க கற்பூரத்தை சாமியிட காமிட்டு அங்கேயே வச்சுருவாங்க, வெளியில தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்கு. அந்த கல்லுல சாத்த கொட்டி ஆவி பறக்க நீ வச்சு. ஆவி உடையார் கோயிலுக்கு மறுபெயர். முன்னாடி ஆவடையார், பாவிடையார். புழுங்கலரிசி, முளைக்கீரை, பாகைக்காக சாமிக்கு நைவேத்தியம். சிவன் கோயில் கிழக்கால மேற்கே இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சிணாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். நந்தியில பிரதோஷம் இல்லை. சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அது மாதிரி அம்பாளுக்கு உருவம் கிடையாது. கருனால ஜென்ன ஒரு ஓட்ட வழியா பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேரு. சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியும். அதுல 27 விளக்கு இருக்கு. நட்சத்திரம் கிட்ட போய் பிடிச்சிக்கலாம். அதுல 27 விளக்கு இருக்கு. நட்சத்திரம் மாலைங்கிறோம். அதுக்கு மேல சிகப்பு, மஞ்சள், பச்சை 3 விளக்கு முக்கோண் மாதிரி பார்க்கலாம். அக்கினி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்கான். நம்ம நடந்தா நம்ம நிழல் போய் சுவாமி மேலப்படும். அது மாதிரி கட்டடக்கலை 1000 கலைகள் எத்தனை. அதுல கட்டடக்கலையும் நிழல் படம்னா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். சூரிய வெளிச்சம், விளக்கு வெளிச்சம். எந்த வெளிச்சமும் இல்லாம நீ சாமிகிட்ட போய் நின்னா நிழல் சாமி மேலப்படும். இது தெக்க சூரியன் வரவே வராது. ஆகாய வெளிச்சம் இல்ல. சாமி தெற்கு பார்க்க இருக்கு. சாமி வெளிச்சம் இங்க பாருங்க, கை நிழல். படிச்சா எப்படி நிழல் வருது? இப்படி இல்ல, ஆகாய வெளிச்சம் இல்ல. இது வடக்கன் சூரியன் கிடையாது. இது வடக்கன் சூரியன் கிடையாது. இங்க சூரியனே இல்ல. இது வடக்கு. இது கிழக்கு. எங்க நின்னாலும் அப்படி நின்று எடுங்க. கை கை நீங்க எந்த திசையில நின்னாலும் நெருப்படும் கோயிலுக்கு. கொட்டி கிடக்கு. இறந்த வந்தாங்க. இந்த திசையில பாருங்க. இங்க வாங்க. இங்க பாரு, கொஞ்சம் இடத்துல பாருங்க. இப்படியா நினைச்சு பார்க்க முடியாது. கொட்டி கிடக்கு விஷயங்கள். கொட்டி கிடக்கு. தீபம் தெரியுதா? இங்க உள்ள சாமி பேரு நந்தீஸ்வர மாணிக்கவாசகர்னு பேரு. என்ன பேரு? நந்தீஸ்வர மாணிக்கவாசகர். மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான், தான் நமக்கு தெரியும். இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு மனிதனுக்கு 7 பிறப்பு உண்டு. சாட்சி மாணிக்கவாசகர்.
முற்பிறவில இவர் நந்தி, அவர் பண்ண தப்புக்காக மனுஷனா பிறந்திருக்கார், அதனாலதான் நந்தி கிடையாது. கோயிலுக்குள்ள போனா எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம்? விநாயகர். விநாயகர் கும்பிட்டு வழிபாடு துவக்கம். எந்த காரியமா இருந்தாலும் எந்த கோயிலா இருந்தாலும் இந்த ஊர்ல கோயிலுக்குள்ள வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்க வாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். இவர் மட்டும் தான் கோயிலுக்குள்ள போகணும், கிடுக்கிடுன்னு ஓடப்படாது. ஏன்னா உலகம் முழுவதும் பிள்ளையாருக்கு முதலோட ஆவடர்களுக்கு பக்தருக்கு பக்தருக்கு பிள்ளையாரு 2வது ரிக்கார்ட் பிரேக். எல்லா ஊர்லையும் திருவிழா இருக்குது, சுவாமிக்கு நடக்கல, அம்பாளுக்கு நடக்கும். இங்கே திருவிழா நடக்குது, மாணிக்க வாசகருக்கு. எல்லா ஊர்லையும் தேரில் வருது, சாமி வருவது, அம்பாள் வரும். இங்கே தேரில் வருது மாணிக்க வாசகர். உலகம் முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, ஆவடையார் கோயிலில் மாணிக்க வாசகர் திருவிழா, மனிதனுக்கு திருவிழா உலகத்திலேயே இந்த ஊரில் தான். இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு, அதனால தான் குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை, அது கேரள குதிரை, அது அரேபிய குதிரை. பல நாட்டு குதிரை இங்கே வந்திருக்கு. மராட்டியம், கிரேக்கம், வீரபத்திரம் உள்ளது கேரளா. இது அரேபியா. மராட்டியம், மராட்டி, கிரேக்கம், கேரளா கொண்ட இது அரேபியா. வாங்க, இந்த 2 விக்கிரமும் யாரு? அது வீரபத்திரர், அகோர வீரம். இங்க வாங்க, மேல போர்டு இருக்கு, அகோர வீரபத்திரர், ரண வீரபத்திரர். எல்லா இடத்துலயும் டிசைன், எந்த தூணு சும்மா இருக்காது. ஆல் பிளேசஸ் எல்லாம் டிசைன் டிசைன் டிசைன். வா, நம்ம இப்ப கட்டடங்கள் கட்டுறோம், நம்ம இப்ப கட்டடங்கள் கட்டுறோம், எவ்வளவு பவுண்டேஷன் கட்டடம் ஸ்ட்ராங்குங்கிறோம். ஒரு கம்பு தரையில் இருக்கா, பள்ளம் படிச்சா தான் கம்பு நிற்கும். இங்க வந்து பாருங்க, கல் தந்தரையில் நிப்பாட்டி இருக்கான், பவுண்டேஷன் கிடையாது. எந்த காலேஜில் படித்தான்? தந்தரையில் நிற்குது கல். பிஇ படிக்கிறா, பிஇ. ஓகேவா? இங்க இருந்து வர்ற, இப்படி வா, இங்க இருந்து வர்றதுக்கு இங்க பீம் இருக்கு, இங்க பீம் இருக்கு. இங்க வா, பீமே இல்லை, 4 கல் அப்படியே நிற்குது. இங்க பீம் இல்லாம கல் நிப்பாட்டிருக்கான், 4 கல். இங்க அங்க இருந்து வர்ற கல் பீம் இல்லை, இங்கெல்லாம் பீம் இருக்கு. இங்கேயும் அப்படித்தான். ஓகேவா? இங்க பீம் இருக்கு, இங்க பீம் இருக்கு, 4 கல் அப்படியே நிற்குது. பீம் இல்லாம நிப்பாட்டிருக்கான். அந்த காலத்திலேயே கேண்டீன்ல வர்றான். சரி, இந்த இடத்துல வரலாறு சொல்றேன், சாமிக்கு நேரத்தான் நான் பேசுவேன். மாணிக்க வாசகர் இந்த கோயிலை கட்டினவர், திருவாதிகள பாடினவர், எழுதினவர் எல்லாம் பாடினவர். இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதவூர்ங்கிற ஊர்ல பிறந்திருக்கார். மேலூர்ல இருந்து 8 கிலோமீட்டர். இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்தன பாண்டியன்கிற ராஜாட்டா மந்திரியா இருந்திருக்கார். ராஜ்யத்தில் குதிரை குறைஞ்சோன்னா மன்னன் பணத்தை குடிச்சு குதிரை சொல்றார். குதிரை வாங்குறதுக்காக மாணிக்கவாசன் இந்த பக்கம் வர்றார். புராண பெயர் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறைன்னு பேரு. இவர் பாடிய நூல் திருவாசகம். அதுல திருப்பெருந்துறை உரை சிவனேனே வருது. துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும். இது ஒரு காலத்துல பெரிய துறைமுகமா இருந்திருக்கு. அதனால இங்க பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால அவர் இங்க குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்து ஒரு சாமியை பார்த்திருக்கார். சுவாமிக்காக அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோர் கடவுளுக்காக மாணிக்கவாசர் கோயிலை கட்டுறார். கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசருக்காக நரியெல்லாம் குதிரை அமைத்து கொண்டு கொடுத்ததாக வரலாறு. பாடல்கள்ல நரிதனை பரியாக்கின்னு வருது. இது திருப்பெருந்துறைங்கிற சாட்சியா கோட்டப்பட்டினம், மீமிசல், அப்படியே ராமேஸ்வரம். இதுவரைக்கும் நான் தான் பேசினேன், உங்களை பேச விடலை. இப்பொழுது நீங்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம். என்ன கேள்வி கேட்குறியோ கேட்கலாம். இருங்க. மாணிக்கவாசர் வாழ்ந்தது 32 வயசு. மாணிக்கவாசர் கட்டினது சாமி சன்னதி மட்டும். இதெல்லாம் வெவ்வேறு காலம். மாணிக்கவாசர் காலம் கிபி 3. இப்போ 2025 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு. நான் கேட்குறேன் கேள்வி, கோயிலுக்கு நீ எதுக்கு வந்திருக்க? சாமி கும்பிட, நல்ல வார்த்தை. சேவிக்க வந்திருக்கேன், பிரார்த்தனைக்கு வந்து நல்லது. தேட்டருக்கு எதுக்கு போகிறோம்? சினிமா பார்க்க. அது மாதிரி சாமியை பார்க்கன்னு வச்சுக்க. ஒரு வித்தியாசம், மாணிக்கவாசர் இங்கே வராருன்னு சாமி தேடி வந்து காட்டி கொடுத்துருக்கு. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் ஆதி கைலாசநாதர் கோயில் இருக்குது. பக்தனை தேடி சாமி வந்து காட்டி கொடுத்துருக்கு. நம்மளும் பக்தன் தான், நம்ம சாமியை தேடி போகிறோம். பெருமாள் மார்பில் என்ன இருக்கும்? லட்சுமி இருப்பா. அங்கே ஒரு பெருமாள் இருக்குது. பெருமாள் மார்பில் சிவலிங்கம் இருக்குது. அவர் சொல்லித்தோம் நிறையா விஷயங்கள். பழமைக்கு பொறுப்பு அரசாங்கம். சரி, சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணலாமா கூடாதா? பண்ணலாம், தப்பு இல்லை. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆர்வீர்க்கெல்லாம் நான் ஒரு ஆள் இன்னொரு ஆள் ஒருமையுடன் எனது திருமலர் அடி நினைக்கின்ற எல்லாரும் வேண்டாள். அடியார்கள் வேண்டாலும் மக்களும் வேண்டாலும். மாணிக்கவாசர் வேண்டாதாள். சாமி என்ன வேணும்னு கேட்கிறார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, எனக்கு என்ன வேணுமோ உனக்கு தெரியும். கேட்காதால் அவர் தான். அவ்வளோதான். வணக்கம். நல்லா அமோகமாக இருங்க. பரியை நரியாக்கியது எங்க? பரியை நரியாக்கியது எங்க? நிறைய பரியாக்கினது அங்கதான் மதுரையில. இங்க நரியெல்லாம் பரியாக்கினார், அங்க பரிய நரியாக்கினார். இங்க சார் சாமி
எத்தனை மண்டபம் இருக்கு? மண்டபம் 7 மண்டபம்னு சொல்லலாம். 7 மண்டபம். ஆமா, சாமி இருக்கிற இடம் அமுத மண்டபம். ஆ, அடுத்தது சாமி இது தேவர்கள்லாம் இருக்கிறதா போட்டிருக்கு, அது இந்திர சபை. ஆ, அடுத்தது சாமி இருக்கிறது தெய்வ சபை. ஆ, அடுத்தது நடன சபை. ஆ. அடுத்தது இது கனக சபை. கனக சபை. என்ன ஆ. இது வந்து ரகுநாத பூபால மண்டபம்னு பேரு இது. ம். அடுத்தது தியாகராஜ மண்டபம்னு இருக்கு. ஆ. வசந்த மண்டபம் 7 மண்டபம் இருக்கு. அங்க 2 துவாரபாலகர் இருக்கு, தெரியுதா? அங்க 2 துவாரபாலகர் இருக்கு, தெரியுதா? இங்க 2 துவாரம், அங்க 2 துவாரபாலகர் இருக்கு. ஆமா. துவாரபாலகர் எத்தாப்புல பிள்ளையார் இருக்கு. 3 பிள்ளையார் இருக்கு. பிள்ளையார் சுற்றும் போது குளத்தை பார்க்கலாம். கோயிலுக்கு தான் முதல்ல தீர்த்தம் பார்க்கணும், நல்லது. தெரிச்சுக்கிறது அதை விட நல்லது. பார்க்கத்தான் அப்படின்னு திருப்பணி வேலை பார்க்குறாங்க. முதல்ல தீர்த்தம் பார்க்கணும், அதுக்கப்புறம் செலவுட்டம் சுற்றணும், கடைசியில தான் சாமி. செலவுட்டமும் இங்கே பார்க்க முடியாது, வேலை பார்க்கணும். திருப்பணி வேலை நடக்குது. உத்தரகோசமங்கையில் இளந்த மரம், ஆவடார் கோயிலில் குருந்த மரம், காஞ்சியில் மாமரம், திருவானைக்காவில் நாவல் மரம், மதுரையில் கடம்ப மரம், ஒரு கோயில் மணி குருந்த மரம். ஏன்னா தீர்த்தத்தை பார்த்துட்டு போய் உள்ளுக்குள்ளே சாமியை கும்பிடு. சாமியை கும்பிட்டு அந்த 2 லைட் எரியுது பாரு, அந்த மண்டபத்துக்கு வந்து இந்த பக்கம் அரிமளத்தின பாண்டியன் சிலை, இந்த பக்கம் நிறைய குதிரை அமைச்சின சாமியை மனுஷனா குதிரை ஒட்டியா பார்க்கலாம். இது மாதிரி மண்டபம் இருக்கு. மண்டபத்தின் நிலப்படியில் நட்சத்திரத்துக்கு வடிவம் காமிச்சு ஆகாயத்தில் புள்ளி புள்ளியா இருக்கு. தமிழ்லேயே எழுதியிருக்கு. இப்போ டெலிஸ்கோப் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கான். உள்ளுக்குள்ள பச்சளை ஓவியங்கள் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த துவாரபால்கிட்டயே விழுந்து வணங்கம்னா போர்டு எல்லாரும் கொடிமரத்துக்கு வெளியே கொடிமரம் எல்லாம் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அங்க உள்ள 2-3 சிலை இருக்குல்ல, ரொம்ப அந்த வரன் கொடுக்கிறது பாசுபதம் கொடுத்தது சோமாசி மாதிரி சுவாமி அம்பாள், அதுலயே போர்டு போட்டிருக்கு. ஓகே. Those were some highlights of the Avadiyar Kovil. The next video will bring you full description of the sculptures inside. See you in the next video. Bye.